Hey guys, welcome to Raghulan. And இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக பண்ணிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் நடுவில் மறந்துட்டேன். இது வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அண்ட் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஒர்க் எடுக்கிறது, ஸோ இதை பற்றி. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரிப்ரேஷன் தேவையில்லை, ஏன்னா இதுதான் டே அண்ட் டே அவுட்டாக பண்ணிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து இப்போ கம்பெனி ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கிளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் போகிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்குள்ளே போகாதீங்க. விச் இஸ் லைக், நீங்கள் மற்றவங்களை நம்பி ஓகே நான் ஒரு நல்ல டெவலப்பரை வச்சுட்டு நான் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க முடியும், நல்ல சிவில் இன்ஜினியர் வச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ்குள்ளேயும் போகாதீங்க. முதல்ல நீங்கள் அதில் இறங்கி நீங்கள் அதில் ஒரு பெஸ்ட்டாக இருங்க. ஸோ அதில் வந்து எப்போவுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க, அந்த கம்பெனியில் வந்து அவங்க பெஸ்ட்டாக வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும், இல்லை அவங்க செஞ்ச வேலைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால் வந்து தே வுட் ஹவ் ஸ்டார்டட் அ கம்பெனி. ஸோ அதனால் எந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதோட ஒரு டெக்னிக்கல் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் யாருமே கம்பெனியில் இல்லைனாலும் எல்லா வேலையும் உங்களால் செய்ய தெரியணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். அண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து ஒரு படித்த ஒரு கான்செப்ட்ஸை செஞ்ச ஒரு வேலையை வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப் லாங் வந்து கிட்டத்தட்ட வந்து அதையே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்ப பெருசாக ஒரு புதுசாக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. வேற ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி இயர் வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஈவன் எப்படி நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு சைட்டோ ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எப்படி அதை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அண்ட் அண்டர்லைன் டெக்னாலஜிஸ், பேக் அண்ட் டெக்னாலஜிஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி PHP இருந்துச்சு, ASP.NET, இப்போ Node.js யூஸ் பண்ணுறாங்க, JS பேஸ்டு, Express.js, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலர், இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் Express.js இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து எவ்ரி நவ் வந்து வந்துருக்கு. ஈவன் மொபைல் ஆப் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நேட்டிவ்ல இருந்துச்சு, Android, iOS, Swift அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஹைப்ரிட் இந்த வெர்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு, Xamarin. அண்ட் இப்போ முன்னாடி வந்து இது இருந்துச்சு, ஃபோன் கேப்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விச் இஸ் லைக் ஃப்ளட்டர், அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட். ஸோ இதுமாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு, ரியாக்ட் நேட்டிவ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ அதாவது உங்கள் கம்பெனியை வந்து யூ கேன் ஸ்பிளிட் இட் இன்டு லெட்ஸ் சே 3 phases வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் ஃபேஸ், அண்ட் செகண்ட் வந்து SMB, லைக் சே ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் லார்ஜ் என்டர்பிரைஸ். இந்த லார்ஜ் என்டர்பிரைஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்குன்றது வந்து நீங்கள் என் வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து யூ ஹேவ் எனஃப் ஃபண்ட்ஸ், யூ நோ த ரீசோர்ஸஸ், அண்ட் யூ வில் கெட் இட் ஸ்டார்டட் வெரி ஈஸிலி. ஸோ that's a different thing. It's a big game. So அதில் வந்து it is like any other business மாரி, you know, you have multiple $1 million, நீங்கள் you can go and start a business na, you can get the right people and you can do it. So that's a different thing. So இந்த first 3 segments நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, especially startup இந்த ஸ்பேஸில் தான் வந்து நீங்கள் ஒரு SMB ஆரம்பித்தாலுமே வந்து you still consider as a startup. So unless and until you know you are completely confident, okay இது எல்லாத்தையும் நான் பண்ண முடியும் அப்படின்ற வரைக்கும் you still a startup stage தான். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபண்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதில் நம்மளுக்கு ஐடியில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து, மற்ற பிஸ்னஸஸ் மாதிரி வந்து இப்போ என்னோட இம்போர்ட்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் வந்து யூ நீட் அ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு இன்வென்ட்ரி வாங்குவீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குவீங்க, அதை நீங்கள் விற்கணும், அதுக்கு மார்க்கெட்டிங் செலவு பண்ணணும், ஆளுங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இதுமாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். வேற ஐடியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் பெருசாக வந்து எந்த ஒரு இன்வென்ட்ரி வாங்க மாட்டீங்க, ஒரு கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து சேலரிஸ், ஆப்ரேஷன் காஸ்ட். ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். வில் டாக் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து, லெட்ஸ் சே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, லெட்ஸ் கன்சிடர் சாஃப்ட்வேர். ஏன்னா ஐடின்றது இட்ஸ் a pretty broad term அது. ஏன்னா அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து டேட்டா செக்யூரிட்டி, ஐடி செக்யூரிட்டி அது ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் இந்த சைட்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், டேட்டா ஹவுஸ் இந்தமாரி வந்து இது ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் இப்போ R&D சைடு இருக்கும். இதுமாதிரி ஐடியில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, என்டர்பிரைஸ் சைடு இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ வில் டேக் அ டிப்பிக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, விச் இஸ் லைக் வெப் டெக்னாலஜிஸ். நீங்கள் வந்து வெப்சைட் பண்ணி கொடுக்கணுமா, எங்கள்கிட்ட வாங்க. SEO பண்ணுமா, எங்கள்கிட்ட வாங்குங்க. அண்ட் மொபைல் ஆப் பண்ணுமா, Android, iOS எங்கள்கிட்ட வாங்க. ஸோ இந்தமாரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன
டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வெப்சைட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி வெப்சைட்ஸ் இப்போ virtuatechnologies.com.au அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனி வெப்சைட். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அந்தமாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் eBay மாரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. நீங்கள் போனீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து இ-காமர்ஸ்ன்றது இப்போ இந்த eBay மாதிரி அண்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஜுவல்லரி கடை எது இருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு செக் அவுட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அது இ-காமர்ஸ். ஸோ இதேமாரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னாங்கன்னா அது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்தமாரி வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ இல்லை எந்தெந்த ஏரியாஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ டிப்பிக்கலாக வந்து நீங்கள் வெப்சைட்ஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இ-காமர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஏரியா. அதில் எப்போவுமே டிமாண்ட் இருக்கும், எப்போவுமே புதுசாக உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்க சான்சஸ் அதிகம். அதனால் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ் இது ரெண்டும் ரொம்ப ஈஸி ஆரம்பிக்கிறதுக்கு, ரொம்ப பெரிய நாலேஜ் எதுவும் தேவையில்லை. இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளான இ-காமர்ஸ் சைட்ஸ் நீங்கள் எடுங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மெஜென்டோலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா மெஜென்டோ உங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது அண்ட் மெஜென்டோ டெவலப்பர்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து மெஜென்டோ சைட் வந்து நீங்கள் லேட்டர் ஆன் போங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் மெஜென்டோ சைட் போங்க. ஏன்னா மற்ற இ-காமர்ஸ் மாதிரி மெஜென்டோ கிடையாது. மெஜென்டோ இஸ் பிட் டஃபர். நீங்கள் மற்ற டெக்னாலஜிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து WooCommerce இருக்குது, அதில் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம், which is like lot simpler compared to Magento. ஓப்பன் கார்ட் இருக்குது, ஜென் கார்ட் இருக்குது, ப்ரெஸ்டோ ஷாப் இருக்குது அண்ட் ஈவன் இப்போ ஷாப்பிஃபை கஸ்டமைசேஷன். ஸோ இதுமாரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ இந்த மாரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இது தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டெலிவரிங் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு எப்போவுமே ஒர்க் இருக்கும். செகண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ்னால் சொன்ன மாதிரி கம்பெனி வெப்சைட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும். எங்களுக்கு ஒரு புதுசாக யாராவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஸோ அந்தமாரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சின்ன ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதை எடுத்தாச்சு, ஓகே என்னோட சர்வீசஸ் வந்து வெப்சைட் பண்ணுறது தான், இல்லை மொபைல் ஆப் பண்ணுறது தான், இதை வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆஸ் எ செட் வந்து யூ ஹேவ் டு பி அ டெவலப்பர். ஸோ நீங்கள் டெவலப்பராக இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தரை நம்பி ஆரம்பிச்சுன்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சிடர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் வெப் டெவலப்பர் தேவை. இப்போ நீங்கள் வெப் டெக்னாலஜிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே நீங்கள் மொபைல் ஆப் அப்படின்னா வந்து நேட்டிவ்னா ஆண்ட்ராய்டு iOS டெவலப்பர் தேவை. ஜென்ரலி இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். iOS டெவலப்மெண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா iOS வந்து இனிஷியலாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு மேக் மினி வாங்கணும், ஒரு ஐபேட் வாங்கணும். ஒரு ஐபேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஐபேட் வெர்ஷன் ஆப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேணும். அண்ட் இல்லை ஒரு ஐஃபோன் வாங்கினாலுமே அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் செகண்ட்ஸில் வாங்கினாலுமே 50,000 60,000 ஆகிடும். அண்ட் மேக்புக் மினி வந்து அரௌண்ட் ஒரு 40,000 50,000 ஆகிடும். ஸோ மேக்கோட ஹார்ட்வேர் செட்டப்பு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் iOS சைடு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை டெலிவர் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஹையர் பீப்பிள். ஏன்னா அவங்களோட ரிசோர்ஸ் காஸ்ட்டுமே கொஞ்சம் சேலரிஸும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்னா வந்து இப்போ PHPயோ Node.jsஓ எந்த பேஸில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த இதை எடுத்துக்கோங்க, அந்த டெவலப்பர் எடுத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி, நாங்கள் சும்மா வெப்சைட்ஸ் பண்ணுறோம் ராகுல், எனக்கு அதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஐ வுட் சே கோ வித் PHPன்னு சொல்லுவேன். ஏன்னா PHPயில் வந்து வேர்ட்பிரஸ் உங்களுக்கு வந்துடும். ஒரு PHP டெவலப்பர் வந்து வேர்ட்பிரஸ்க்கும் தெரியும் நிறைய டெவலப்பர்ஸ்க்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் கஸ்டம் PHP அப்ளிகேஷன் தெரியணும். கோட் இக்னேட்டர், கேக் PHP இந்தமாரி வந்து கஸ்டம் அப்ளிகேஷன் பண்ண தெரியணும். அண்ட் தென் இப்போ ஈவன் மெஜென்டோவில் ஏதாவது நாளைக்கு கற்றுக்கணும், அவங்க அப்கிரேட் பண்ணணும், ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னா அதுவுமே மெஜென்டோவுமே ஒரு PHP டெவலப்பர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து மெஜென்டோன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் தெரியணும். பட் ஒரு PHP டெவலப்பர் வந்து மெஜென்டோ டெவலப்பரை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. ஸோ அதேமாரி இப்போ நீங்கள் அடுத்தது வந்து இப்போ ஓப்பன் கார்ட்டு அந்தமாரி மற்ற டெக்னாலஜிஸ் போனாலும் PHP. ஸோ PHPயில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் வெரி ஓல்டு, லைக் 10-15 இயர்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் இருக்குது ப்ராப்ளி. அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிடும். ஒரு வெப் அப்ளிகேஷன் எழுதுறதுலேருந்து இப்போ வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கஸ்டமைசேஷனுக்கு அண்ட் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து இப்போ இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்று பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து PHP வில் கவர் இட். ஸோ அதனால் பிக் ரீசோர்ஸஸ் தட் யூ நீட். அதேமாரி வந்து 2 சாய்ஸ் இருக்கும். முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து சீப்பான ரீசோர்ஸ். எனக்கு வந்து 20,000 ஒரு ஆள் கிடச்சிருக்கான், அவனே எடுத்துக்கிறான், அவனுக்கு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம்.
என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈவன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடைச்சாலுமே அதை நீங்கள் டெலிவர் பண்ணுறது வந்து ஒரு மாதத்தில் ஒரு டீசென்ட் ரீசோர்ஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் 2 மாதமாக பண்ணுவீங்க. அண்ட் அந்த கிளைண்ட் வந்து 20,000 பே பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீங்கள் 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ அதனால் எடுக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு டெக்னாலஜி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. லெட்ஸ் சே நான் வேர்ட்பிரஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேர்ட்பிரஸில் பெஸ்ட்டாக ஒரு ஆள் எடுங்க. ஸோ நீங்கள் வந்து 4 பேர் வந்து சின்ன ரீசோர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒன்று கொடுத்தா கிளைண்ட் 10 கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், திரும்ப இன்னொரு ரிலீஸ் கொடுத்தா அதில் 20 கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதேமாதிரி நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லைஃப் போயிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு ரீசோர்ஸ் எடுங்க. இப்போ வெப் டெக்னாலஜிஸா நீங்கள் வேர்ட்பிரஸா அதை மட்டும் எடுங்க. வேர்ட்பிரஸ் ப்ராஜெக்ட் ஒரு 5 ப்ராஜெக்ட் எடுங்க, 2 ப்ராஜெக்ட் எடுங்க, டெலிவர் பண்ணுங்க. அந்த கிளைண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்குங்க, ஒரு டெஸ்டிமோனியல் வாங்குங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க. அதாவது 5 ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த கிளைண்ட்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த கிளைண்ட் கிட்ட நீங்கள் காட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அவனுக்கு கீழே ஒரு டீசென்ட் சைஸ், லெட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் டெவலப்பர் அப்படின்னா அவருக்கு கீழே வந்து இன்னும் ஒரு ஜூனியர் டெவலப்பர் எடுங்க. அவரை வந்து அவர் கீழே வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. வெறும் ஜூனியர் டெவலப்பர்ஸை வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இறங்கி டெஸ்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் யூ மே நாட் பி ஏபிள் டு கெட் அ குட் நேம். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுற தப்பு வந்து UI UX கிராஃபிக் டிசைனர். ஸோ இந்த ஒரு டெசிக்னேஷனில் தான் வந்து முக்காவாசி 99% கம்பெனிஸ் வந்து பண்ணுற தப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்தியன் கிளைண்ட்ஸை நம்பி எந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட ட்ரீம் வந்து எனக்கு அமெரிக்காவில், யூஎஸில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும், எனக்கு அந்த கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தான். ஏன்னா டு பி ஹானஸ்ட் இருக்கிறதுல ஈஸியாக ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்து வெள்ளக்கார கிளைண்ட்ஸ். ஸோ நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸ் நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம வந்து என்ன வேணாலும் பெருமை பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க தான் தே பே பெஸ்ட் அண்ட் தே ஆக்சுவலி ட்ரீட் யூ பெட்டர் அண்ட் தே கிவ் யூ பிட் மோர் டைம். கொஞ்சம் நீங்கள் ப்ராஜெக்டை ரிலாக்ஸ்டாக வேலை செய்ய முடியும். அண்ட் மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு வேலை வாங்குவாங்க. ஸோ தட் வில் பி த கேஸ். ஸோ அதனால் வந்து நம்மளோட எய்ம் அங்கே இருக்கிறப்ப வெள்ளைக்காரங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க கண்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட்டு சைட்ஸை நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கும் இந்தியாவில் பண்ணுற சைட்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு காமன்வெல்த் பேங்க் அப்படின்னு இருக்கு, அந்த பேங்க்கோட வெப்சைட் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊர் ICICI பேங்க் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நிறைய இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுற தப்பு அது ஒன்று தான். ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா அதை அழகாக டிசைன் பண்ண தெரியாது. அந்த டிசைனர் வந்து எடுக்கிறப்பே வந்து டிசைனருக்கு வந்து ஒரு அழகை ரசிக்கிற டேஸ்ட் இருக்கணும். ஒரு விஷயத்த பார்த்தா அது அந்த அழகை அப்படியே பார்க்கணும், அந்த ரசிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒரு அழகான ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரோட அந்த கர்வ்ஸ், அந்த கார் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரசிக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் காஸ்ட். அந்த கார் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, சீப்பாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அந்த பொருளில் இருக்கிற ஒரு அழகு டீட்டெயில் கண்ணுக்கு தெரியணும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிறேன், நானும் ஐடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிற மாரி நானும் ஆர்டிஸ்ட் ஆகிறேன், நானும் UI டிசைனர் ஆகிறேன் அப்படின்னா அவங்க சர்வை பண்ணுறதே கஷ்டம். அண்ட் மொரோவர் நீங்கள் அவங்களை எடுத்திங்கன்னா நீங்கள் சர்வை பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அதனால் மெயின் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பெஸ்ட் குட் UI டிசைனர். ஸோ நீங்கள் ஒரு வெப் டெக்னாலஜிஸ் பண்ணுறீங்கன்னா 2 ரீசோர்ஸ் நீங்கள் எடுங்க. ஒன்று வந்து ஒரு டெவலப்பர் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு டிசைனர். ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க்ஸ், PST to HTML, ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃப்ரீலான்சர் வச்சு பண்ணிக்கலாம், விச் இஸ் லைக் அ வெரி சீப்பர் ஒர்க். நீங்கள் உங்கள் இது 2 வச்சு நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ Upwork வச்சு நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணுங்கள், எப்படி ஃப்ரீலான்சிங் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அதில் எடுக்கலாம். அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்ட் காலிங் இருக்குது, இமெயில் கேம்பெயின்ஸ் இருக்குது, ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதுமாரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து ஜாப் போர்ட்டலில் போயிட்டு இப்போ லெட்ஸ் சே கனடாவில் இருக்கிற ஒரு ஜாப் போர்ட்டலில் ஏதோ ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வெப் டெவலப்பர் தேவைன்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த கிளைண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி சொல்லலாம், என்கிட்ட வந்து ஒரு நல்ல வெப் டெவலப்பர் இருக்காரு, நான் உங்களுக்கு ஒரு 20 days நான் ஃப்ரீயாக தரேன், எனக்கு நீங்கள் ஒர்க் பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு 6 months கான்ட்ராக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வில் டாக் அபவுட் ஆல் தட் லேட்டர். பட் இப்போதைக்கு வந்து this is what you have to have. ஸோ அதாவது உங்களுக்கு இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த ரீசோர்ஸஸ், இவங்களோட 6 மாதம் எக்ஸ்பென்ஸ். எனக்கு என்னென்னா எப்போவுமே ஒரு கம்பெனி வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு சஸ்டெயின் பண்ணி நீங்கள் கிளைண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளைண்ட் பே பண்ணுவாப்புல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் டேக் மோர் டைம் அண்ட் அந்த டைம்குள்ளார யூ டோன்ட் வாண்ட் டு டை. ஸோ அதனால் அந்த டைம் வரைக்கும் வந்து யூ சேவ் சம் மணி. ஸோ இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து லெட்ஸ் சே ரெண்ட் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்க, 20-30,000 வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஒரு 3 பேர் நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க சேலரி வந்து லெட்ஸ் சே ஒரு 40,000 அப்படின்னா மொத்தமாக வந்து உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 1.5 lakhs நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 6 மாதமா ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு 8 to 9 lakhs.
ஸோ 8 to 9 lakhs நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஹேவ் த ப்ரீதிங் ஸ்பேஸ். ஒரு 6 months இருக்கா, 6 monthsக்குள்ளார எவ்ரி மந்த் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த மந்த்து நான் மொத்தமாக 500 பேருக்கு நான் கால் பண்ணுறேன். அண்ட் 500 பேர் கால் பண்ணி எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ப்ராஜெக்டாவது கிடைக்கணும். இல்லை அந்த 100 ப்ராஜெக்ட் இல்லைனாலும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-10 ப்ராஜெக்டாவது எனக்கு கிடைக்கணும். எனக்கு அந்த மந்த் 1.5 lakhs நான் வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ தட் வில் பி யோர் கோல். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் போகலாம். அண்ட் ஒன்ஸ் கம்பெனி க்ரோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம், இந்த சேல்ஸ் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை ரெக்ரூட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை நீங்கள் பண்ணுற வேலையை லெக் ஒர்க் பண்ணுற வேலையை பண்ண வைக்கலாம். ஸோ இதுமாரி இட்ஸ் லைக் நிறைய விஷயம் இருக்குது இதில். வி கேன் கீப் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா திஸ் இஸ் லைக் கமிங் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து இந்த வீடியோ நான் குயிக்காக ஒரு 5 minutes 6 minutes பண்ண நினச்சி பாருங்க 14 minutes ஆச்சு. ஸோ இதில் ஆக்சுவலி இன்னும் நிறையவே இருக்குது. இதில் கம்பெனி எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, கம்பெனி வந்து எப்படி வந்து ஒரு குட்வில் பில்ட் பண்ணுறது, அண்ட் டெஸ்டிமோனியஸ் எப்படி வாங்குறது, ரெஃபரன்சஸ் எப்படி வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது, என்ன மீடியம் நம்ம அதை வச்சிருக்கிறது, அண்ட் கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம வந்து ரெகுலராக கம்பெனிக்குள்ளார இன்டர்னலாக எடுக்கணும். ஸோ அதுமாதிரி எக்கச்சக்கமாக ஒவ்வொரு சைலோஸ்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஆக்சுவலி எல்லாம் கற்றுக்கிட்டு பை ட்ரையல் அண்ட் எரர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லி திருத்திக்கிட்ட விஷயம், இதெல்லாமே இருக்குது. ஸோ இன் அ நட்ஷெல் வந்து திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹேவ் அ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைம், கண்டிப்பாக டைம் வேணும். அண்ட் யூ ஹேவ் டு பி அ கான்ஸ்டன்ட் லேர்னர். அண்ட் நல்ல ரீசோர்ஸ் எடுங்க, சீப்பான ரீசோர்ஸ் எடுக்காதீங்க, நல்ல ரீசோர்ஸ் எடுங்க. ப்ராஜெக்டை முக்கால்வாசி நீங்கள் கம்பெனியெல்லாம் ரெக்ரூட் பண்ண ஆள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணி அந்த கிளைண்ட்டை ரெகுலர் கிளைண்ட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another video. Thanks guys. Cheers.